இந்த சம் பாருங்கள். ஏ நாட் ஈக்குவல் பி நாட் ஈக்குவல் சி என எடுத்துக்கொண்டிருந்தால் பின்வருவற்றுள் எது சரின்னு கேட்குறாங்க. பி நாட் ஈக்குவல் ஏ நாட் ஈக்குவல் சி, ஏ பி சி ஆகியோர் வெவ்வேறான மதிப்புன்னு சொல்கிறாங்க. ஏ பி சி எல்லாமே சமன்னு சொல்கிறாங்க. அடுத்து டி வந்து ஏ நாட் ஈக்குவல் சி அல்லது ஏ ஈக்குவல் சின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சமன் இல்லை, பியும் சியும் சமன் இல்லை. அப்போது ஏவும் சியும் சமமாக இருக்கலாம், இல்லை சமன் இல்லாத போகலாம். இப்போது ஏவோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3ன்னு வச்சாலும் இது 3ஆகவும் இருக்கலாம், இது ஏ இது பி சி 3ஆகவும் இருக்கலாம். அவங்க வந்து சமம் இல்லை தான் சொல்கிறாங்க, ஆனால் 1ஆகவும் இருக்கலாம். சியோட வேல்யூ 1ஆகவும் இருக்கலாம், இல்லை 3ஆகவும் இருக்கலாம். அப்போ நம்மள அசீவ் பண்ணுறது தான். அப்போ பியோட வேல்யூ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறோம், பி நாட் ஈக்குவல் ஏ நாட் ஈக்குவல் சி. இந்த ஃபஸ்ட்டு வந்து இது தவறு, இது சரியில்லை. ஏபிசி வெவ்வேறான மதிப்புகள் ஏபிசி வந்து வெவ்வேறான மதிப்புகளை இருக்க முடியாது. ஏன்னா ஏவோட வேல்யூ 1ஆகவும் இருக்கலாம், சியோட வேல்யூ 1ஆக இருக்கும். அப்போது ஏவும் சியும் ஒரே மதிப்பாக இருக்கலாம், இல்லை வேறு மதிப்பாகவும் இருக்கலாம். அப்போ இந்த காரணமும் தப்பு. அடுத்தது வந்து ஏபிசி, ஆனால் ஏபிசி பியும் வந்து ஏவும் சியும் வந்து தான் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை ஈக்குவல் இல்லாமல் போகலாம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், பியும் சமன்னு சொல்கிறான். அப்போ இந்த காரணமும் தவறு. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏசி ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3ஆக இருக்கலாம். 1 3ஆக இருந்தால் அப்போ நாட் ஈக்குவல் டு 1 3 வெவ்வேறான மதிப்பு. அல்லது ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1, அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ ஆப்ஷன் டி தான் சரி.